நன்றி, நன்றி. கவிதை கதை வினி ஐயா அவர்கள், நீங்க பேசுறீங்களா ஐயா? வாங்க. நிமிர் இலக்கிய நிறுவனர் ஐயா பாபு சஸ்தரன் அவர்களுக்கும், நிகழ்ச்சியை நெறியாளி செய்து கொண்டிருக்கின்ற சகோதரி சேரா அவர்களுக்கும், தலைமை உரையாற்றிய சோழராஜன் அவர்களுக்கும், மற்றும் இங்கே கண்ணதாசனை குறித்து தங்களுடைய கருத்துக்களை பகிரவிருக்கின்ற அத்தனை ஆளுமைகளுக்கும் என் மாலினருக்கு வணக்கம். கவிஞரசு கண்ணதாசன் அப்படின்னு பார்க்கும்போது அவர் ஏன் மக்களால் கொண்டாடப்படுகிறார்? இன்றைய வரைக்கும் அவர் கவியரசர் என்கின்ற ஸ்தானத்தை விட்டு அவர் இறங்கவே இல்லை. அது ஏன் என்று பார்க்கும்பொழுது, இதற்கு முன்னே பேசிய சகோதரர் குறிப்பிட்டது போல, அவர் அன்றாட மக்களின் வாழ்வியலை பாடினார். அதனால் அந்த வார்த்தைகளும் அந்த பாடல்களும் மக்களை போய் சென்றடைந்த காரணத்தினால் மக்கள் மனதிலிருந்து இறங்காமல் இருக்கிறார். ஒரு கவிஞர் என்பவன் மக்களை பாடுபவனாக, மக்களின் பிரச்சனைகளை பாடுபவனாக, மக்களின் உணர்வுகளை பாட வேண்டும் என்கின்ற தத்துவத்தில் கடைசி வரை நிலையாக இருந்தவர் கவிஞர் கண்ணதாசன். ஒன்று. இரண்டாவது, என்னதான் ஒரு கவிஞராக இருந்தாலும் எல்லோர் மேலும் ஒரு வெளிச்சம் வர வேண்டும். அந்த வெளிச்சம் என்னவென்றால் அது திரைத்துறையாக இருக்கிறது, திரைப்பட பாடல்களாக இருக்கு. அதைத்தான் நாம் இங்கே பார்க்க வேண்டும். கண்ணதாசன் எத்தனை புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் என்பதை தாண்டி அவர் எத்தனை ஆயிரம் பாடல்கள் எழுதினார் என்பதைத்தான் இந்த தமிழ் சமூகம் கொண்டாடி கொண்டிருக்கிறார். ஆக திரைத்துறை என்பது ஒரு வெளிச்சம். அந்த வெளிச்சத்திலே அவர் அழகாக பிரகாசித்த காரணத்தினால் அவருடைய புத்தகங்களும் பிரகாசிக்கின்றன. நான் கல்லூரி காலங்கள் படிக்கும் போதே அவருடைய புத்தகங்கள் படித்திருக்கிறேன், அதிகம் இல்லை. அர்த்தமுள்ள இந்து மதம் ஒரு அருமையான நூல். அது நூல் படிக்கின்ற பொழுது இந்த இந்து மதத்திலே உள்ள ஒவ்வொன்றுக்கும் அவர் அத்தனை அழகாக விளக்கங்கள் சொல்லியிருப்பார். அந்த அர்த்தமுள்ள இந்து மதம் பல பகுதிகளாக வெளிவந்தது. நான் கல்லூரி காலங்கள் படித்த போதே அந்த புத்தகத்தை படித்திருக்கிறேன். எப்படி வைரமுத்து அவர்கள் கருவாச்சி காவியம், கள்ளிக்காட்டு இதிகாசம், தண்ணீர் தேசம் என அருமையான படைப்புகளை இந்த மண்ணிற்கு தந்திருந்தாலும் தமிழ் உலகம் அவரை கொண்டாடுவது அவருடைய திரைப்பட பாடல்களை குறித்துதான். அதே போலதான் கண்ணதாசன் எத்தனை அருமையான நூல்களை எழுதியிருந்தாலும் அவரை கொண்டாடுவது, அவரை பற்றி பேச வரும்போதும், அவருடைய நினைவுகளை பகிரும் போதும் நாம் பேசுவது அவருடைய திரைப்பட பாடல்களைத்தான். இரண்டாவதாக, கடைசியாக நான் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். அவர் எத்தனை புத்தகங்கள் எழுதியிருந்தாலும் அவர் கடைசியாக எழுதி வெளிவருவதற்கு முன்பே அவர் இயற்கை எழுதினார். அந்த புத்தகம் தான் இயேசு காவியம். இயேசு காவியம் என்கின்ற புத்தகம் ஒரு பைபிளுடைய ஒரு தமிழாக்கம். அந்த பைபிளை படித்து புரிந்து கொள்வதே கடினமான விஷயம். அதை அவர் உள்வாங்கி பாடல் வரிகளாக தந்திருக்கிற விதத்தில் அவர் பாராட்டப்படக்கூடியவர். இது ஒரு தமிழ் இலக்கியத்திற்கு தந்த சமய நூல்களில் ஒன்றாக இருக்கிறது. அந்த இயேசு காவியமும் நான் கல்லூரி காலங்களில் படித்த கவிதைகள். அதிலிருந்து ஒரு கவிதையை மட்டும் வாசித்து நிறைவு செய்கிறேன். தத்துவ ஞானம் புத்துயிர் பெற்றது யூத நிலத்தினிலே, சத்திய வேதம் வந்து நிலைத்தது தரணி மீதினிலே, எத்தனை உண்மை வந்து பிறந்தது இயேசு பிறந்ததிலே, இத்தனை நாளும் மானிடன் வாழ்வது இயேசுவின் வார்த்தையிலே, மண்ணிட இயேசு மறுபடி வருவார், மண்ணிட இயேசு மறுபடி வருவார் என்பது சத்தியமே, உங்கள் இருக்கும் வரையில் மருந்து தேவை நித்தியமே, விண்ணரச் சமையும் உலகம் முழுதும் இதுதான் தத்துவமே, எண்ணும் எழுத்தும் எல்லாம் அவரே இயேசுவை நம்புவோமே. அப்படி ஒரு கிறிஸ்தவன் மாத்திரமல்ல, இந்த உலகமே அறியக்கூடிய அளவிற்கு அந்த வரிகளை உள்வாங்கி அந்த தமிழை இலக்கிய சுவையுடன் நமக்கு பகிர்ந்தவர் கண்ணதாசன் அவர். கண்ணதாசனுடைய பாடல்கள் எப்படி என்றால், அவர் நமக்கு முன்னரே குறிப்பிட்ட அறிஞர் குறிப்பிட்டது போல அவர் புதிதாக ஒன்றையும் எழுதவில்லை. தமிழ் இலக்கியத்தை அப்படியே சுவை மாறாமல் வடித்து தமிழர்களுக்கு எளிய நடையில் இலையில் பரிமாறிய காரணத்தால் அவர் நூற்றாண்டு கடந்தும் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று கூறி என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன்.
சிறப்பு ஐயா, சிறப்பு. மிக்க நன்றி. கண்ணதாசன் அவர்கள் வந்து ஒரு சமயத்தை சார்ந்தவர் அல்ல. அவர் வந்து இந்த சமூகத்திற்கான ஒரு கவிஞர் என்பதை வந்து நீங்க அழகா சொன்னீங்க. அவர் அர்த்தமுள்ள இந்து மதம் மட்டுமல்ல, இயேசு அவருடைய சரித்திரத்தை பற்றியும் எழுதியிருக்கிறார். அல்லாஹ்வை பற்றியும் ஐயா அவர்கள் எழுதியிருக்கிறார் கண்ணதாசன் அவர்கள். அதனால வந்து ஐயா அவர்கள் வந்து ஒரு சமூகத்துக்கான கவிஞர் என்பதை வந்து இங்க அனைவருமே வந்து போற்றி கொண்டாடுகிறோம். அதனாலேயே அவர்களை வந்து நம்ம போற்றி கொண்டாடுகிறோம். மிக சிறப்பான கருத்துக்களையும், அவருடைய கவிதைகளையும் இங்கே வந்து எடுத்து அவரை நினைவு கூர்ந்ததுக்கு மிக்க நன்றி ஐயா. நன்றி.